நாங்க பரிசு எல்லாம் வாங்க போறோம். நீங்களும் கண்டிப்பா வந்துருங்கம்மா. அப்பாவும் கூட்டிட்டு வந்துருங்க. டேய், அதான் காலையில சொல்லிட்டேல வரேன்னு. அப்புறம் என்ன சும்மா நை நைன்னு? ஃபுல் டைம் ஆச்சு, சீக்கிரம் போங்க. சரிம்மா. டாடா. அடுத்து இந்த வருடம் இந்த பள்ளியின் சிறந்த மாணவனாக பாபுவையும் சிறந்த மாணவியாக மீனாவையும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்கள் இருவரையும் அவர்கள் அம்மா அப்பாவோடு மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். எங்க வந்தீங்க? நாங்க இருக்கு, அப்பா கூட்டிட்டு போ. வேண்டாம், நாங்க வேண்டாம். சரி சரி சரி, பாரு பாரு. என்ன மாப்பிள்ளை இது? எனக்கு அவமானமா இருக்கு. குழந்தைகளுக்கு அம்மா அப்பா நீங்களா இல்ல அவங்களா? நிறுத்த சொல்லுங்க மாப்பிள்ளை. நிறுத்துங்க. அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா அவங்க இல்ல, நாங்க. மந்திரியா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. இந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுல இருந்து, படிக்க வச்சதுல இருந்து, ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போடுற வரைக்கும் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நாங்க தான் பண்ணோம். அதுக்காக நாங்க இங்க வரல. குழந்தைங்க ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்க, அதான். குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக நேர மேடைக்கு வந்துறதா? ஆயிரம் தான் இருந்தாலும் மத்தவங்க பெத்தவங்க ஆயிட முடியுமா? சரி, நீங்க போய் கீழே உட்காருங்க. மாணிக்கவேலு, நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு மேடைக்கு வா. என்னடா கண்ணுங்களா? கஸ்தூரி, பாத்தியா, நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்துட்டாங்க. என்னது கையில அடிபட்டு இருக்கு? யாருக்கும் தெரியாம ஓடி வந்தமா, அப்ப விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, இருமா, நான் மருந்து கொண்டு வரேன். சீக்கிரம் உட்காரு. மீனா, பாபு நல்லா படிக்கிறானா? எங்க? வேண்டாமா, வேண்டாம். நீங்களாவது சண்டை போட்டுக்காம ஒத்துமையா இருங்க. கை காட்டுமா. என்ன இது? என்ன உங்களுக்கு பிடிக்கல? என்ன ஏன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னீங்க? சொல்லுங்க மாமா. ஜோதியை கல்யாணம் பண்றதுக்கு. என்ன விட ஜோதியை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி இல்ல. பின்ன வேற எப்படி? ஜோதிக்கு வசதி இல்ல, உனக்கு வசதி இருக்கு. உங்க அம்மா நினைச்சா என்னை விட எல்லா விதத்திலையும் வசந்த மாப்பிளைய பார்த்து உனக்கு கட்டி வைக்க முடியும். இது வரைக்கும் எங்க அம்மா வாங்கி கொடுத்த Dress எனக்கு பிடிச்சது இல்ல, எங்க அம்மா வாங்கி கொடுத்த நகை எனக்கு பிடிச்சது இல்ல. இப்போ எங்க அம்மா வாங்கி கொடுக்கிற மாப்பிள்ளை மட்டும் எனக்கு பிடிக்குமாக்கும்? நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ செலக்ட் பண்ற அளவுக்கு 1000 பேர் கொண்டுட்டு வந்து உங்க அம்மா நிறுத்துவாங்க. 1000 இல்ல, கோடி கணக்குல வந்து நின்னா கூட மனசார நினைச்சவன தான் ஒரு பொண்ணு கட்டிக்கணும்னு நினைப்பா. அது மட்டும் இல்ல, அவர் வேற ஒருத்தி கட்டிக்கிறதுக்கோ விட்டு கொடுக்க மாட்டா. நானும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ 1000 சொன்னாலும் முடிவு பண்ணதுதான். அப்ப ஏன் முடிவையும் கேட்டுக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மனசார இன்னைக்கு உங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு. வாழ்ந்தா அது உங்களோட தான். நீங்க இல்லைன்னு சொன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. மாமா, நான் சும்மா சொல்லல. அப்படி என்ன உயிரோட பார்க்கவே முடியாது.
பாரதி 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 ஸ்டாம்புக்கு பச தடவன மாதிரி என்ன நைஸா குடுக்குறாயா. பாரதி பாரதி ஐயோ என்ன மாமா உண்மையிலேயே செத்து போயிருவேன்னு பயந்துட்டீங்களா? உன்னை விட்டுட்டு எப்படி ராசா நான் போக முடியும்? நீ எனக்கு கொடுத்திய முத்தம் அது எனக்கு முதல் முத்தம் மட்டும் இல்ல, நம்ம முதல் இரவுக்கு அட்வான்ஸ். அடடடடடா என்ன மாதிரி நடிக்கிறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே. யோ என்னையா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? அடடடா கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாது. யான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற்றிருப்பாய். இங்கிலீஷ் படத்துல கூட இந்த மாதிரி கிஸ்ஸிங் சீனை நான் பார்த்தது இல்ல. என்ன சொல்ற? தீனா உனக்கு ரத்தின வேலை அறவே பிடிக்காது. ஆனா உன் தங்கச்சி ரத்தின வேலை மறக்கவே இல்ல. ரத்தின வேலை உன் தங்கச்சியை மறக்கவே இல்ல. என்னையா உளற? நான் உளரல ராஜா, தெளிவா தான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னனே இங்கிலீஷ் கிஸ், அத கொடுத்தது ரத்தின வேலு, வாங்கிட்டது உன் தங்கச்சி. யோ, ஏன் சட்டி ஐயா பிடிக்கிற? கிஸ் கொடுத்தாரு அவன் சட்டி போய் பிடி. ஏய் என் தங்கச்சி என்ன ஊர் மேயறவன் நினைச்சா? அன்னைக்கு கட்டிக்கிறியான்னு கேட்கும்போது மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்பறா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்ப? ஏன் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சா? தபார் என்ன நடந்தும் தெரியாம பேசாத, நான் சொல்றது கேளு. ஏய் அன்னைக்கு தான் அத்தனை பேர் முன்னாடி சொல்லிட்டியே, அப்புறம் என்னடா தனியா சொல்றது? ஏய் வீணா, நான் சொல்றது கேளு. வேணாம். ஐயோ உண்மையில உள்ள கோவத்தை மச்ச மேல கட்டும் பாரு. போட்டு பிடிக்கா பாவியா மச்சான். டேய் என் மச்சான் நடிச்சா கேட்கறதுக்கு ஆள் நினைச்சியா? இல்ல அவன்டா. அண்ணே மன்னிச்சிருங்க. அண்ணே தெரியாம பண்ண. அண்ணே அடிக்கணும். அண்ணே வா. டேய் மாணிக்கா, டேய் அடிக்காதீங்கடா, டேய் நிறுத்துங்கடா, டேய் 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 மாணிக்கா. ஏண்டா எவனோ ஒருத்தருக்காக ரத்த பாசத்தை கூட மறந்துட்டு கூட பிறந்த தம்பியை போட்டு அடிக்கிறியே இந்த குடிகார நாயே. எவனோ ஒருத்தனுக்காக இல்ல, என் மச்சானுக்காக அடிச்ச. அதை கேட்க நீ யாரா? நீ யாராவா? உங்க அண்ணன்டா, உங்க அண்ணன்டா, உங்க அண்ணன்.
என்ன பண்ண? ஐயோ ஐயோ என் குடும்பத்தை நானும் இப்படி தள்ளி சிரிக்கிறேன். எப்பா எப்பா வேண்டாம்டா. உங்களை கை நீட்டி அடிக்கிறாமா? என்ன கொண்டுட்டு அப்புறமா நீங்க சண்டை போட்டுக்கீங்கடா. என்ன கொண்டுட்டு அப்புறமா நீங்க சண்டை போட்டுக்கீங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியலையே. காத்து வாங்கிட்டு தம்பியை போட்டு அடிக்கிறாமா? ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டா என்ன யாருன்னு கேக்குறாமா? என்ன பேசுறீங்க ராஜலட்சுமி அம்மா? நாங்க இல்ல உங்களுக்கு. நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க மருமகன் அடிச்ச கைய வெட்டி உங்க காலடியில கொண்டு வந்து போடுறோம். வேண்டாப்பா. தம்பி நீ சும்மா இருப்பா. ஏய், எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். அத கேட்க நீ யாரா? ஏய், என்னைக்கு அந்த மாணிக்கவேலு என் வீட்டு சாவியை வாங்கிக்கிட்டு என் கூட வந்தானோ அன்னிலிருந்து அவன் உனக்கு தம்பி இல்லடா, எனக்கு தம்பி. நாங்க 3 நாளாயி ரொம்ப நாளாச்சு. மறந்துட்டியா தங்கவேலு? அப்பா சுந்தரபாண்டி, ஏற்கனவே என் குடும்பத்தை செதைச்சு சின்னாபன்னமாக்கி பிரிச்சுட்டப்பா. பத்தாதா இந்த மாவன் வெறி அடங்கல. ஐயோ ஐயோ, இத கேட்டீங்களா? இவங்க குடும்பத்தை நான் பிரிச்சேனா? ஏன் ரத்னவேலு ஒரு கொழுந்தியா மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னொரு கொழுந்தியால கட்டிப்பேன்னு சொன்னது நீயா இல்ல நானா? அதனால நடந்த பிரச்சனை இல்ல. நீங்க அண்ணன் தம்பிக்கு 3 பேரை அடிச்சுக்கிட்டு இந்த மாணிக்கவேலு வீட்டை விட்டே விரட்டினது நீங்களா இல்ல நானா? சொல்லுங்க. திட்டிக்கிட்டது நீங்க, அடிச்சுக்கிட்டது நீங்க, இன்னைக்கு ஊர் முன்னாடி சீன்னு கேவலப்பட்டு நிக்கிறது நீங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்களே பண்ணிவிட்டு பழிய மட்டும் என் மேல போடுறீங்களே, இது எந்த ஊர் நியாயம்டா? சொல்லுங்க. நியாயம் அநியாயத்தை பத்தி இனிமே இவங்க கிட்ட என்னங்க பேச்சு? இன்னைக்கு என் மருமகனை இப்படி போட்டு அடிச்சவங்க நாளைக்கு அவரை கொலையே பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? பேசாம சொத்து பிரிச்சுட்டு வாங்க மாட்டேன், எங்க ஊருக்கே போயிடலாம். அடி பாவி, என் வயித்துல பிறந்த பிள்ளைங்களை தான் பிரிச்சேன். இப்ப சொத்தையும் பிரிக்க சொல்றியே? இல்ல, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. அதுக்கு என் பிள்ளையும் ஒத்துக்க மாட்டான். பாருங்க ராஜலட்சுமி அம்மா, கண்ணை குத்திருச்சு என்ன கை வரல யாரும் வெட்டிக்க மாட்டாங்க. சொத்தை பிரிச்சுக்கிட்டு சொந்தத்தை வேரோட அறுத்துட்டு போறதுக்கு என் தம்பி மாணிக்க ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆடு மோத விட்டு ரத்தத்தை குடிக்கலானோ இல்ல எங்க பெரிய குடும்பத்தை பிரிச்சு பார்க்கலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. சொத்தை பிரிச்சாகணும். சொத்தை 3 பிரிச்சாகணும். இனிமே அந்த வீட்டுக்கு வாசப்படி 3 தான், சமையல் கட்டு 3 தான், பூஜை அறை 3 தான். நான் எங்க அப்பா ராஜவேலுக்கு பிறந்தது உண்மையா இருந்தா சொத்தை பிரிச்சே ஆகணும்.